இன்னைக்கு நம்ம ஃபுட் வார்ஸ் 19th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓபனிங்ல நம்ம ஹீரோவை அந்த ஃபால் செலக்ஷனுக்கு செலக்ட் பண்ணிருப்பாங்க போல. அதுக்கு எரினா இல்ல அந்த மாதிரியான புது பணி எல்லாம் சேர்த்திக்க கூடாது, அவனோட பிஹேவியரே சரியில்லாமல. அப்ப சட்டோஷி சாப்பாடு ரிலேட்டடா வந்துட்டா உன் ஒப்பீனியன் நாங்க என்னைக்கும் ஏத்துக்கிறோம், பட் சாப்பாடை தாண்டி ஏத்துக்க முடியாது. ஏன்னா உனக்கும் ஹீரோ பையனுக்கு ஏதாவது பஞ்சாயத்தா என்னன்னு ஒரு கேள்வி கேட்க, பஞ்சாயத்தெல்லாம் ஒன்னும் கிடையாது. ஆனா அதோட நான் ஒரு கேள்வி கேட்டாகணும், ஏன் ஹீரோ பையன் உங்க ஹாஸ்டல்ல சேர்ந்தவன் அப்படிங்கறங்காட்டி அவனுக்கு ஃபேவர் பண்ண ட்ரை பண்றீங்களா? ஈவன் அந்த ஐசன் இருக்கிறான்ல, அவனுமே எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கிறான். ஓபனிங் செரமனில வேணா கொஞ்சம் வாய் உதற விட்டுருந்துருக்கலாம், பட் அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒருத்தன் தான். இந்த ட்ரைனிங் கேம்ப்ல கூட கடைசி அரை மணி நேரத்துல 200 பிளேட்டை கம்ப்ளீட் பண்றது, ஈவன் அவனோட ஃபர்ஸ்ட் டே சேலஞ்சில கூட அவனோட சாப்பாட அருமையா பண்ணியிருக்கான் அப்படின்னு அங்க வந்து இன்ஸ்ட்ரக்டர்ஸே அவனை பாராட்டி இருக்காங்க. இந்த அளவுக்கு ரிமார்க்கபிளா ஒருத்தனுக்கு திறமை இருக்கு அப்படின்னா அவனை இதுக்குள்ள கூப்பிடுறதுல எந்த ஒரு தப்பும் எனக்கு தெரியலமானா. இந்த மாதிரி 2 சீனியர்ஸ் இப்படி சொன்னோன்னே நம்ம எரினாவும் எதுவும் பேச முடியாம அமைதியா இருக்க. சரின்ட்டு நம்ம ஹீரோவை அந்த ஃபால் செலக்ஷனுக்கு செலக்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்த நாள் யார் யாரெல்லாம் அந்த ஃபால் செலக்ஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல. நம்ம ஹீரோ, ஷன், ரியோகா, யூகி, மெகுமி அப்படின்னு நிறைய பேர் அங்க செலக்ட் ஆயிருப்பாங்க. ஈவன் அந்த டக்குமி பையன் இருக்கிறான்ல, அவன் வந்துட்டு டேய் ஹீரோ பையா பாரு, இன்னைக்கு பாரு ஃபுட் வார் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு ஃபால் செலக்ஷன்ல தோக்கடிக்கிறா அப்படின்னு வசனம் பேசிக்கிட்டு இருந்தா. அவன் போயிட்டு இக்குமி கிட்ட, ஹே இக்குமி நீ செலக்ட் ஆயிட்டியான்னு கேட்டுக்கிட்டு இருப்பானா. இக்னோர் பண்றடா பாடி சோடான்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த டக்குமியோட தம்பியும் செலக்ட் ஆயிருப்பான். ஈவன் அந்த ஆலிஸ்ங்கிற பொண்ணும் அவ கூட இருக்கிற அந்த கூரோங்கிற பையன் இருப்பான்ல, அவனுமே செலக்ட் ஆயிருப்பானா. கண்டிப்பா என்னால இந்த ஃபால் செலக்ஷன் அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியாது, எனக்கு எதிரா நீ வந்தாலும் சரி உன்னையும் தோக்கடிக்காம விட மாட்டேன்னு சொல்ல, ஏய் நான் உன்னோட முதலாளிடா, என்கிட்ட அப்படி பேசக்கூடாதா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருப்பா. ஏய் எரினாவோட கசின் ஆலிஸ் எங்க பாத்தியா நீ செலக்ட் ஆயிருக்க அப்படின்னு ஹீரோ கை காமிச்சுக்கிட்டு இருக்கேன். பாரா இருக்கிற எல்லாருக்கும் ஹீரோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இந்த ரியோகாவும் யூகியும் பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப அங்க கிரெயின்ல இருந்து அந்த உராரா அப்படிங்கிற பொண்ணு இருப்பால, சும்மா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி மேக் பண்ண வந்திருப்பா. ஓகே கைஸ், நிறைய பேர் கண்டிப்பா இல்ல செலக்ட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 60 பேர் செலக்ட் ஆயிருக்கீங்க. அண்ட் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி உங்களை ரெண்டா பிரிச்சிருக்கும். ஒரு டீம்ல 30, இன்னொரு டீம் 30. இதுல எத்தனை பேர் ஜெயிச்சு வரீங்களோ அவங்க தான் ஆக்சுவலான டோர்னமெண்ட்டுக்குள்ளே என்டர் ஆவீங்கன்னு சொல்ல, இருக்கிற பசங்க எல்லாரும் பயங்கர கரகோஷத்தோட இருக்க. அப்ப அந்த உராரா பொண்ணு, இருங்க ஐசன் சீனியர் ஒரு லெட்டரை படிக்க சொன்னாரு. இந்த மாதிரி இந்த ஒரு காம்படிஷனுக்கு ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ், ஏகப்பட்ட இந்த குக்கிங் வேர்ல்ட்ல இருக்கிற ஜெயின்ஸ் எல்லாம் வருவாங்க. ஆனா அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு ஒரு மொக்கையான ஒரு சாப்பாடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் செஃப் ஆகணும் அப்படிங்கிற உங்க எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு அப்படியே இந்த சம்மர் வெக்கேஷனோட வீட்டுக்கு ஓடி போக வேண்டியதுதான். கண்டிப்பா நான் ஃபைனல்ஸ் வரைக்கும் போக வேண்டாம் அப்படின்னு இருக்கிற எல்லாரும் பரபரப்பா இருக்கேன். ஈவன் எரினாவோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருப்பா இல்ல, அவளுமே இந்த மாதிரி செலக்ட் ஆயிருப்பா போல. நீங்க கவலைப்படாதீங்க எரினா, கண்டிப்பா அந்த ஹீரோ பையனை இந்த டோர்னமெண்ட்ல வச்சு நானே உங்களுக்கு சார்பா தோக்கடிக்கிறேன்னு சொல்லுவாளா. இதை கேட்டு அந்த எரினா அப்படியே சோகமாயிருவா. ஏன்னு பார்த்தா 2 பேரும் கார்ல வரும்போது அவதான் வாய் விட்டு இருந்திருப்பாளே, கண்டிப்பா உன் திறமையெல்லாம் வச்சுட்டு உன்னால இந்த மாதிரியான ஃபால் செலக்ஷன் எல்லாம் செலக்ட் ஆக முடியாதுன்னு செலக்ட் ஆகி தொலைஞ்சிட்டான். அதுவே ஹீரோ ஆலிஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த மாதிரி கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற யாருமே இந்த ஃபால் செலக்ஷன்ல இருக்க மாட்டாங்க, அவங்க வெறும் மேற்பார்வையிடுறது அவங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாலாம். இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அந்த எரினா கூட நேருக்கு நேரம் ஒரு போட்டி போடுறதுக்கான நாள் வரும் அப்படின்னு பயங்கர வீரவசனம் பேசிட்டு இருப்பான். அதே நேரத்தில் நம்ம மெகுமி பார்த்தோம், ஆஹோ என்னெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தொடநடுங்கிய பிள்ளையில எதுக்கு தேவையில்லாம செலக்ட் பண்றாங்கன்னு அங்க இருக்கிற பசங்க எல்லாம் கமெண்ட் அடிப்பாங்களா, தேவையில்லாம எதுக்குடா ஒருத்தங்களோட திறமையை அசிங்கப்படுத்துறீங்கன்னு அங்க மியோகோன்னு ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம மெகுமிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான். ஆனா அந்த மியோகோக்கு நம்ம மெகுமி மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். ஏன்னு பார்த்தா அந்த பிங்க் மண்டையன் இருக்கிறான்ல, அவனை எதிர்த்து நீ ஒரு ஃபுட் வார்க்கு சேலஞ்ச் பண்ணிருக்கியாமா, அது டை ஆச்சுன்னு கூட கேள்விப்பட்டேன்னு சொல்ல, இல்ல அது டை இல்லம்பாலா, டை இல்லனா நீ ஜெயிச்சிட்டியான்னு கேட்கும் போது, இல்ல நான் ஜெயிக்கல, அது ஆக்சுவலி அது டை ஆனதுக்கே ஹீரோ தான் காரணம் அப்படிங்கும் போது, ஹீரோனா யார் அந்த ஓபனிங் செரமனி அப்ப வாய் விட்டு இருந்தானே அவனா, போய் ஒரு ஆம்பளை பையன் உதவியோட டிராப் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆயிடுற மெகுமி மேலாவ. இப்போ கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற எல்லாருமே போன வருஷம் கண்டிப்பா இந்த ஒரு ஃபால் செலக்ஷன்ல பேட்டில் பண்ணிருப்பாங்க. சோ இவென்ச்சுவலி இந்த ஃபால் செலக்ஷன்ல யார் யாரு பேட்டில் பண்றாங்களோ அதுல இருக்கிற நபர் கண்டிப்பா அந்த கவுன்சில் ஆஃப் 10க்கு போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு ஆலிஸ் சொல்லிட்டு இருப்பாளா. அப்ப ஏதோ ஒரு பொண்ணு பார்த்தா மரத்து மேல ஏறி வந்துகிட்டு நம்ம எரினாவை பைனாகுலர்ல சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க. எரினாவோட அசிஸ்டன்ட் இருப்பால, அவளை பார்த்து பயங்கரமா காண்டாகிட்டு இருப்பா. சோ எரினாவை இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். இவ பேரு நாவோ சாடா அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஜெஞ்சிங்கிற பையனும் செலக்ட் ஆயிருப்பான். லைப்ரரியில வந்து படியோ படின்னு படிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஒரு வெள்ள மண்டைனே காட்டுறாங்க. சோ அவனுமே செலக்ட் ஆயிருக்கான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ ரூம்ல அவன் கத்திய சாணம் பிடிச்சுக்கிட்டு இருப்பானா. சோ அவங்க அப்பா தான் அடுத்த தடவை என்கிட்ட தோக்கறதுக்கு முன்னாடி வேற யாருக்கிட்டையும் தோத்துறாதன்னு சொல்லி இருப்பார்ல. சோ அதை மைண்ட்ல வச்சுக்குவான். அடுத்த நாள் எல்லாரும் தோட்டத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப இந்த ஃபால் செலக்ஷன் கமிட்டில இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கும். சோ இவங்க மேக் பண்ற டிஷ் வந்து கரியா இருக்கணுமாமா, லைக் கிரேவி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு டிஷ், ஆனா அதுல கிரேவி இருக்கணும் அப்படின்ட்டு எதுக்கோ டவுட்டுக்காக சட்டோஷி சீனியர்ட்ட கேட்டான். அவன் பதில் சொல்ல மாட்டான், அதுக்கு பதிலா போட்டு மழுப்பிக்கிட்டு இருப்பான். சோ அவன் தான் கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிறானே. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான், அவங்க அப்பா இங்க வந்தப்போ இந்த ஹாஸ்டல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு இருந்திருப்பான்ல. அவரும் நிறைய மேட்டர் சொல்லிட்டு இந்த ஹாஸ்டல்
ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணு ஒருத்தர் இருப்பா. அவ என்னன்னா எப்ப பார்த்தாலும் இந்த கிரேவியே பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பா. உனக்கு ஏதாவது உதவினா என் பையன் அப்படின்னு போய் கேளு, கண்டிப்பா அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவான்ல சொல்லியிருந்திருப்பாரா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ மெகுமியை கூட்டிட்டு சரின்னு அந்த வாத்தியாரை மீட் பண்றதுக்காக போயிருந்திருப்பாங்க. அவங்களோட ரூம் என்னன்னா ஏதோ குடோன் மாதிரி இருக்கும். சரின்ட்டு அவங்கள மீட் பண்ணலான்னு போனா அந்த இடத்துல யாரோக்கு வந்து எதையோ அரைச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அவங்க உடனே அவங்கள பார்த்து ஐயோ விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க, உங்களுக்கு நான் டீ போட்டு கொடுக்கணும்ல அப்படின்னு பயங்கரமா பதறிக்கிட்டு இருக்க. அவங்களும் மெகுமி ஒரே மாதிரி இருப்பாங்க. இதை கவனிச்ச ஹீரோவும் என்ன இவ்வளவு குட்டியா இருக்கிறாங்க, ஒருவேளை அந்த டீச்சரோட ஸ்டூடெண்டா இருப்பாங்களோன்னு யோசிச்சோமே. சரி பாப்பா இங்க பாரு, இங்க இருக்கிற டீச்சரை கொஞ்சம் கூப்பிட்டீங்கன்னா நல்லா இருந்திருக்கும், ஏன்னா நான் இன்னாரோட பையன் அப்படின்னு சொல்லும் போது வேகமா வந்து பொக்குன்னு நம்ம ஹீரோட வாயிலே ஒண்ணு குத்துறாங்க. நீ என்னது நீ அவனோட பையனானு, நீ அவனோட பையனா இருக்கிறீன்னா உடனே இந்த இடத்த விட்டு கிளம்புடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. அப்ப அந்த வெள்ளமடையன் ஒருத்தனை காமிச்சாங்கல்ல, சோ அவன் ஏதோ இன்கிரீடியன்ட் எல்லாம் வாங்கிட்டு ஆமா என்ன கலவரம் நடக்குதுன்னு வந்து பாப்பான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக். இந்த டீச்சர் முதல்ல அந்த ஹாஸ்டல்ல வந்து சேரும்போது அந்த மொட்டைலாம் பயங்கரமா வரவேற்றிருப்பானா. சோ அப்ப நம்ம ஹீரோட அப்பாவுமே ஓ புது பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மோசமான டிஷ் எல்லாம் செஞ்சு அவளை டெஸ்ட் பண்ண வச்சிருப்பாரு. சோ அந்த டிராமால இருந்து நான் இன்னும் வெளியே வரலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அப்படின்னா எங்க அப்பா சொன்னால அது நீங்க தானே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து எதுக்கு வந்தாங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அவங்க பேரு ஜூன் வச்சுக்கலாம். அந்த ஜூன் வாத்தி நம்ம ஹீரோ கூட பேச மாட்டேங்கிறாங்க, அந்த மெகுமி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஜூன் வாத்திக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த வெள்ளமண்டன் இருக்கிறான்ல, சோ அவன் பேரு ஹயாமாவாமா. சோ வந்து அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணிட்டு ஏன் ஹெல்ப் பண்றான்னு பார்த்தா இந்த ஜூன் வாத்தி இந்த மாதிரியான ஸ்பைசஸ் மேக் பண்றத தவிர வேற எதுலயுமே உருப்படி இல்ல. சோ அங்க ஏகப்பட்ட இந்த ஸ்பைசஸ் ரிலேட்டடான ரிசர்ச் எல்லாத்தையுமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தோடா இதுல இவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படின்னு ஹீரோ அந்த ஜூன் வாத்தியா பாராட்ட, இதுல இது மட்டும் தான் இருக்குதா, இன்னும் எவ்வளவு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏகப்பட்ட மேட்டர் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி வாங்க உங்களுக்கு தியரியா பார்த்தா பார்த்தது நான் லைவா டெமோ காட்டுறேன்னு அந்த ஹயமா பையன் தான் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால இருக்கிற ஒரு விதமான டிஷ். இதுல இந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ்க்காக கரி லீஃப்ல ஆட் பண்ணிருக்கோமா, லைக் கறிவேப்படை. அதுதான் உண்மையாலுமே அதோட ஸ்மெல்லே நம்ம ஹீரோக்கு பயங்கரமா பிடிச்சிருக்குமா. வாங்க அடுத்த ஒரு டிஷ் மேக் பண்றேன்னு இன்னொரு ஒரு டிஷ் அவன் மேக் பண்ணி வைப்பான். சோ அதுல போன தடவை என்ன அவன் பயன்படுத்தினானோ எக்ஸாக்டா அதே இன்கிரீடியன்ட் தான், பட் கம்ப்ளீட்டா வேற ஒரு டிஷ். சோ அதை எக்ஸ்ட்ராவா எந்த விதத்துல ஹீட் பண்றோம், எந்த மாதிரி குக் பண்றோம், இது கூட சேர்ந்து ஆட் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து இந்த மாதிரியான ஸ்பைசஸோட டேஸ்ட் அப்படிங்கறது கம்ப்ளீட்டா வேரி ஆகுது. சோ இந்த வாத்தியாரு உண்மையாலுமே எதுக்கு இந்த மசாலா பொருட்கள் மேல இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா மேட்டரும் ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வர இந்த மசாலா மேல இருக்கிற அருமையா அவனுக்கு அப்பதான் புரியுது. இந்த மாதிரி அவனோட மசாலால இருக்கிற நாலேஜ், அவனோட குக்கிங் ஸ்டைல் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட பயங்கரமா ஷோ ஆஃப் பண்ணும்போது அவன் கண்ணை நீக்கிட்டே சமைச்சது இருக்க மாட்டான். லைக் எல்லாத்தையும் வெறும் ஸ்மெல் மூலமாவே ஒரு 20 செகண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்மெல் வரும், அதுக்கப்புறம் அது கரெக்டா குக் ஆயிருக்கும், ஒரு 40 செகண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்மெல் வரும், அப்ப கரெக்டா குக் ஆயிருக்கும் அப்படின்னு அது எல்லாத்தையுமே ஸ்மெல் மூலமாவே கணிக்கிறான். அது இந்த மாதிரி தான் இருந்தாகணும்னு அந்த ஜுன் அப்படிங்கிற அந்த வாத்தி பார்த்தா இந்த இடத்துல இந்த ஸ்பைசஸ் ரிலேட்டடான தியரிஸ் எல்லாம் வைப்பாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் சமைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. சோ அவங்க தியரியா இருக்கிற விஷயத்த பிராக்டிகலா கொண்டு வர ஒரு வேலையா தான் அந்த ஹயாமா இங்க பாத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த ஃபால் செலக்ஷன்ல மசாலா ரிலேட்டடான சாப்பாடு தான் சமைக்க போறோம் அப்படிங்கறத கேள்விப்பட்டோன்னே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா எப்படியும் என்னால இதுல ஈஸியா ஜெயிக்க முடியும். நீ போட்டி போடுற அதே ஏ பிளாக்ல தான் நானும் இருக்கிறேன்னு சொல்ல, உனக்கு எப்படி என்ன தெரியும்னு கேட்டா அந்த ஓபனிங் செரமனில நீ பண்ண வேலையை வச்சு இருக்கிற எல்லாருக்கும் உனக்கு தெரியும், நீ பயங்கர கிரியேட்டிவான ஒரு பர்சன் தான், பட் அதுக்குன்னு இந்த ஸ்கூலோட டாப் அவ்வளவு ஈஸியா பிடிக்க முடியும்னு நினைக்காத, எப்படியா இருந்தாலும் அதுல நான் தான் இருக்க போறேன், நான் தான் ஜெயிக்க போறேன். இதை கேட்ட ஹீரோவுமே ஓகே ஃபைன், அந்த ஃபால் செலக்ஷன்ல உன்னோட பெட்டரான ஒரு கறி ரைஸ் செஞ்சு உன்னையே நான் தோக்கடிக்கிறேன்டான்னு சொல்லும் போது, என்னடே நான் இப்ப சமைச்சதெல்லாம் நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டனே, கண்டிப்பா செம சூப்பரா இருந்துச்சு, உண்மையை சொல்ல போனா எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையா தான் இருந்தது, ஆனா உன்னை கண்டிப்பா தோக்கடி பண்றான்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோயா தேங்க்யூ.